கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமாக உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். எபேசியர் 1:17-18 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானம். தேவன் யார், அவர் என்ன செய்தார், என்னெல்லாம் பண்ணியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் யார், உங்களுக்கு என்ன இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளையாய் மாறினீர்கள். அதாவது தேவனுடைய சொத்துக்களை சட்டப்படி அனுபவிக்கக்கூடியதான உரிமைகளை உங்களுக்கு கல்வாய் இரத்த புண்ணியத்தினால கிடைத்தது என்று நான் சொன்னேன். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னேன். தேவனுடைய நீதிமான், பரிசுத்தவான் என்று சொன்னேன். நீங்கள் நீதிமான் என்று சொன்னேன். இப்பொழுது ஊழியர்கள் என்று நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். புதிய ஏற்பாட்டு ஊழியம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட ஒருவருக்கு அல்ல, எல்லாருக்கும். அதான் சீசன் ஆக்கப்பட வேண்டும். ஊழியர்களை பிறப்பிக்க வேண்டும். ஏனென்றால் எத்தனையோ மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறபடினாலே எல்லாருக்கும் இந்த சுவிசேஷ ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலர் குழந்தையா இருக்கிறபடினாலே, கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறபடினாலே சிலர் ஊழியம் செய்யாமல் இருக்கலாம். ஆனாலும் அவர்களும் கற்று ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய வேண்டும். இதற்கு வித்தியாசமான அழைப்பில்லை, விசேஷமான அழைப்பில்லை, ஒரு ஸ்பெஷல் காலிங் கிடையாது. ஏனென்றால் அவருடைய குமாரனோடு ஐக்கியமாக இருப்பதற்கு உங்கள் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவருடைய மாம்சத்துக்கு நான் சொன்னேன் நேற்று எபேசியர் 5:30 அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் பங்காளி என்று சொன்னேன். அவர் நம்மை கரதரை பிழை இல்லாத மகிமுள்ள சபையாக நிறுத்தியிருக்கிறார் என்று சொன்னேன். ஆகையினால இரக்கத்தை பெறவும் சகாயம் பெறவும் கிருபாசன தைரியமாக செல்லலாம்னு சொன்னேன். அவருடைய மாம்சமாகி திரைச்சியில கிழிக்கப்பட்டபடினாலே நமக்கு ஒரு புதிதும் ஜீவனுள்ள மார்க்கம் நமக்கு உண்டு பண்ணினா. பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு இல்லை, புதிதும் ஜீவனுள்ள மார்க்கத்தை இயேசுநாதர் கல்வாய் இரத்தத்தினாலே தன் மாம்சமாய் திரைச்சியிலே கிழிச்சு உண்டு பண்ணினபடினாலே அந்த மார்க்கத்தின் வழியாக செல்லக்கூடிய தைரியம் நமக்கு வந்திருக்கிறபடினாலே தைரியமா கிருபாசன தண்டையில் அந்த கிருபாசனத்தை செல்றதுங்கிறது பழைய ஏற்பாடுல பிரதான ஆசாரியம் தான் வருஷத்துக்கு ஒரு முறை செல்றது. ஆனா ஒவ்வொரு விசுவாசியும் செல்லலாம். ஆகையினாலே இடையிலே நாம் யாருடைய அந்த இயேசு நமக்கு மார்க்கம் உண்டு பண்ணினபடினாலே இடையில எந்தவருடைய ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை. எந்த விதமான கர்த்தருக்கு சத்தியத்தை விளங்குகின்ற பொழுது ஒருவேளை குழந்தையா இருந்தா கூட நீங்கள் தைரியமாக செல்லலாம், இரக்கத்தை பெறலாம், சகாயத்தை பெறலாம். ஆகையினாலே நீங்கள் எனக்கு எழுதி போட வேண்டிய அவசியம் இல்லை. இது கற்றுக்கொண்டு ஒருவேளை சத்தியம் தெரியவில்லை என்றால் என்னுடைய ஆலோசனை கேளுங்கள், நான் சொல்லித் தருகிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. ஏனென்றால் நீங்கள் தைரியமாக செல்லலாம். என்னிடத்தில் வருகிறவரை புறமே தள்ளுவதில்லை என்று அவரே சொல்லியிருக்கிறாரே. நான் அவரிடம் சென்றால் அவர் என்னை புறம்பே தள்ள மாட்டார், எனக்கு உதவி செய்வார் என்று நீங்கள் சொல்லலாமே. ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆகையினால் நான் அவரிடம் சென்றால், என் சுகத்துக்கு அவரிடம் சென்றால், என் ஆசீர்வாதத்துக்கு அவர் சென்றால், எனக்கு இந்த உலக என்னுடைய தொழிலிலே புதிய திட்டங்களையும் யுக்திகளையும் பெற்றுக்கொள்ள ஐடியாக்களுக்காக, ஞானத்துக்காக, திட்டத்துக்காக நான் அவரிடம் சென்றால் எனக்கு என்னை தள்ளுவதில்லை, எனக்கு ஒரு உதவி செய்வார் என்று நான் சொல்லலாமே, அல்லது நீங்கள் சொல்லலாமே. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ராஜவம்சத்தை சேர்ந்தவர்கள். பேதுரு அதைத்தான் சொன்னார். ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராஜவம்சத்தை சேர்ந்தவர்கள். சொன்னாங்க, நான் ஒண்ணு இல்லை, நான் குப்பை, ஏதாவது எனக்கு அந்த சகாயம் கிடைக்காதா, இந்த சகாயம் கிடைக்காதா, நான் பிற்படுத்தப்பட்டவன், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டவன், அல்லேலூயா, எனக்கு சகாயம் வேணும். அருமையானவர்களே, நீங்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் உயர்ந்தவர்கள், நீங்கள் ராஜவம்சத்தை சேர்ந்தவர்கள். ஆவியின்படி வேத வசனப்படி சொல்லுகிறது. ராஜரீக ஆசாரிய கூட்டம், உங்களுக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வருகிறது. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. நீங்கள் செய்கிற எதுவும் வாய்க்கும். உங்களுக்கு திட்டத்தை கொடுக்கிறவர், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உங்களுக்கு பலத்தை ஞானத்தையும் கொடுக்கிறவர், உங்களை வாழா இல்லாமல் தயாக்குகிறவர். காரணம் நீங்கள் தேவனுடைய பிள்ளை, நீங்கள் நீதிமான், நீங்கள் பரிசுத்தவான்கள், ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியக்காரருடைய செழிப்பை விரும்புகிற தேவன். நீங்கள் ஊழியக்காரர்கள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இன்னும் பல வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, 1 கொரிந்தியர் 6 ஒரு சில வசனத்தை வாசிப்போம். 6:9 அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரகாராதனைக்காரரும், வெச்சாரக்காரரும், சுயபுணர்ச்சிக்காரரும், ஆண்புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இதைத்தான் பிடிச்சிட்டு கூடாது. அதை இப்ப சொல்ல வந்தது அது அல்ல. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை அது அல்ல. அடுத்தால் என்ன சொல்றார் பாருங்க, உங்களில் சிலர், அதான் முக்கியம். இப்போ சாரம்சம் என்ன, எசன்ஸ் என்ன சொல்றாரு பாருங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவளா இருந்தீர்கள். எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் கவலை கிடையாது, எப்படிப்பட்ட குழப்பவாதியா இருந்தாலும் பரவாயில்ல. இயேசுகிட்ட வந்தா இயேசுடைய இரத்த புண்ணியத்தினாலே இலவசமாய் நீங்கள் பாவ மன்னிப்பெறுகிறீர்கள், இலவசமாய் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள், இலவசமாய் பூரண பரிபூரணப்படுத்தப்படுகிறீர்கள். கரை இல்லாமல், பிழை இல்லாமல், ஒரு திரை இல்லாமல் கல்வாரி இரத்த புண்ணியத்தினாலே நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள் என்று நான் சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் இங்க சொல்றாரு பாருங்க. ஆயினும்
என்ன உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீங்க. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், நீங்க செஞ்ச செயல்னால அல்ல, இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீங்க. ஏதோ நீங்க விட்டனால கழுவப்பட்டேன்னு சொல்லல, நீங்க அதை செஞ்சனால அல்ல, நீங்க வாழ்ந்தனால அல்ல, நீங்க பிரதிஷ்டை பண்ணனால அல்ல, நீங்க உபவாசம் போட்டனால அல்ல. அதான் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் நீங்கள் கழுவப்பட்டீர்கள். கழுவப்படுவீர்கள் அல்ல, கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். எதனை விசுவாசிக்கிறீங்க? நான் கழுவப்பட்டேன், என் செயலால அல்ல, இயேசுவின் சிலுவையினாலே, இயேசுவின் தியாகத்தினாலே நான் கழுவப்பட்டேன். ஆமென். நான் சொல்லுங்க, நான் கழுவப்பட்டேன், நான் நீதிமானாக்கப்பட்டேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன். விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தை ஒன்று சொல்லும் போது அதை விசுவாசிக்க வேண்டும். உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்துட்டார்னு சொல்லும் போது, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு விளங்கல, ஆனாலும் உட்கார வைத்துக்காக ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடல் கத்த சொன்னார்னா அது அப்படி கிடையாது. ஆண்டவரே நீ என்ன விலகிட்டீர், ஆண்டவரே என்ன கைவிட்டீர், ஆண்டவரே அவிசுவாசம். ஆனா விசுவாசம் என்ன சொல்லுகிறது? இல்ல ஆண்டவரே எனக்கு அது விளங்கல, எங்க இருக்குன்னு தெரியல, என் கண்ணாலுமே காண முடியவில்லை, என் கண்களாலுமே காண முடியவில்லை, என் கைகளாலுமே தொட முடியவில்லை, என் உணர்ச்சியாலுமே உணர முடியவில்லை. ஆனாலும் இப்படி வார்த்தை சொல்லுகிறது, நீ என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை, ஆகினால என்னோடு இருக்கு, காய்மக்கு ஸ்தோத்திரம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்டவன் பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. ஏனென்றால் எதுக்காக சொல்றாரு? நான் உன்னை விட்டு விலகிறதுல கைவிடுதில்லை, உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணி இருக்கிறேன். எதற்காக? நான் உன்னோடு இருக்கிறேன். அப்போ இதை விளங்கி கொள்ளும் போது, இதை விசுவாசிக்க ஆரம்பிக்கும், எனக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, அது எனக்கு ஒரு போராட்டம் வருகிறது, என் வாழ்க்கையில் ஒரு புயல் வருகிறது, ஏதாவது ஒரு காற்று வருகிறது, நான் என்ன சொல்ல, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீ என்னை விட்டு விலகுதல கைவிட சொல்லியிருக்கிறீர். என் புயல் நேரத்தில், கஷ்ட நேரத்தில் வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல, நீ பட்சிக்கிற அக்கினி, என் பிரச்சனையை பட்சிக்கிறவர் என நீரே சொல்லியிருக்கிறீர். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருமணி தொட்டான், நான் உடைய பிள்ளை, நான் உடைய ஊழியக்காரன், நான் உடைய ஸ்தானாதிபதி. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதை நீங்க விளங்கி விசுவாசித்து பேச ஆரம்பித்தால் உங்களுக்கு வெற்றி உண்டு. அருமையானவர்களே, நீ பட்சிக்கிற அக்கினி, வியாதியை பட்சிக்கிறவர், வறுமையை பட்சிக்கிறவர் என்றால் உபாகம் 9:4 வாசிக்கிறோம், உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு முன்னாலே போய் பட்சிக்கிற அக்கினியை போல சத்துருக்களை பட்சிப்பார். நம்முடைய சத்துரு பிசாசின் கிரியைகள், பிசாசின் கிரியைகளை தேவன் அழிக்க முடியாத தேவகுமாரன் வந்தார். இப்போ அவருடைய மாம்சத்துக்கு எலும்புக்கு நாம் பங்காளி சொல்லி இருக்கிறேன். அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம், நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம், ஊழியராக ஆக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆகையினாலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வேடிக்கை பார்க்க கூட இல்லை. ஒருத்தர் வந்து அடிக்கும் போது நல்ல அடி, நல்ல அடி, அதான் கூட இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன், இந்த அடியை சாங்கிறதுக்கு அது இல்லை. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. விசுவாசித்தான். என்னோட தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னான், நான் உனக்கு கேடயமாக இருக்கிறேன், உனக்கு விரோதமாக எழும்புற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும், நீ மலைகளை மிதிப்பாய், குன்றுகளை நொறுக்குவாய், பதரை போல தூற்றுவாய், பெரிய பர்வதமே எம்மாத்திரம், இந்த சேருபாபேலுக்கு முன்னாலே சமபூமி ஆவாய், பிரச்சனையை எம்மாத்திரம், தரித்திரை எம்மாத்திரம், இந்த காற்று எம்மாத்திரம், இந்த புயல் எம்மாத்திரம், எனக்குள்ள இருக்கிற தேவனாலே, மகிமை நம்பிக்கையா கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறபடினாலே நான் மலைகளை மிதிப்பேன், குன்றுகளை தகர்ப்பேன். ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான், நான் ஊழியக்காரன், தேவனுடைய ஸ்தானாதிபதி, எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் நான் பங்காளியாக இருக்கிறேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அருமையானவர்களே, உங்களுடைய உரிமையை நீங்கள் விளங்கிக் கொண்டால், உங்களுக்கு அதிகாரத்தை விளங்கிக் கொண்டால், உங்களுக்கு ஆற்றலை விளங்கிக் கொண்டால் நீங்கள் பெரிய ஆளாக மாறலாம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றதை விளங்கிக் கொள்கிறீர்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்ன சொல்றாரு பாருங்க, சொல்லிட்டு என்ன சொல்றாரு? 14 வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 6:14. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார். அதான் அது பின்னால பார்க்க போறோம். அன்றியும் தான் கிறிஸ்துவை மரித்தோரில் எழுப்பி, எபேசியர் 1:17-18 என்ன சொல்ல, அன்றியும் தான் கிறிஸ்துவை மரித்தோரில் எழுப்பி அவர்கள் நடப்பித்த தனது பலத்த சத்துவத்தின் வல்லமை. அப்ப இந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசிச்சீங்கன்னா, இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார். ஆகையினாலே அவர் சொன்னார், இவன் பாதாளம் போயிட்டார், பாதாளத்துக்குள்ள போனார். தேவன் என்ன பண்ணாராம், தன்னுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையை இயேசு மேல உபயோகித்து பாதாளத்திலிருந்து இயேசுவை தன்னுடைய வல்லமைக்குள்ளே வெளியே கொண்டு வந்தாராம். அது போலதான் அதைத்தாங்க சொல்றாரு, தேவன் அன்றியும் தேவன் இயேசுவை எழுப்பினாரே, நம்மையும் நீ விசுவாசிச்சீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை விளங்கிக்கிட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் வைத்து வாயில பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஏதாவது தேவனுடைய வார்த்தை, தேவன் சொன்னது அது, அதை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, அதை விளங்கி கொண்டு பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களை பலத்த சத்துவத்தின் வல்லமை, அந்த ஆற்றல், அதே சக்தியை உபயோகித்து நீங்க பாதாளத்தில் இருந்தாலும் சரிதான், உன் வாழ்க்கை அடமட்டமா இருந்தாலும் சரிதான், உன் குடும்பமே குழம்பிக்கிறாலும் சரிதான், தரித்திரமா இருந்தாலும் சரிதான், அட்ட தரித்திரமா இருந்தாலும் சரிதான், கர்த்தர் மேலே கொண்டு வருவார். அதான் சொல்றாரு, நம்மையும் தம் வல்லமையினாலே எழுப்புவார். இது ஏதோ கர்த்தருடைய வரியில் எடுத்துக்கொள்ளப்படுறதை பத்தி இல்லை, அதுவும் உண்டு. தம்முடைய வல்லமையினாலே இந்த பூமியிலே, அதான் பரலோகத்திலே சித்தம் செய்யப்படுவது போல பூலோகம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்பு, வனாந்திரமும் வறண்ட நிலம் மகிழும்,
கடுவெளி கழிக்கும் புஷ்பத்தை போல செழிக்கும். ஹல்லேலூயா. அது பரலோகத்தில் இல்லை, பரலோகத்தில் செழிப்பு தேவையில்லை, பரலோகத்தில் போய் அங்க மகிழ்ச்சி, அது எப்போதும் மகிழ்ச்சி தான். இந்த பூமியிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க என்ன வாசிக்கிறோம் சொல்லிட்டு ஒரு காரியம் 17ஆம் வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 6:17 சொல்லிட்டு, அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறான். விசுவாசிக்கிறீங்களா? அந்த வார்த்தையோடு இசைந்திருந்தால், நான் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன், இந்த வார்த்தை உன் மனசு 1000 சொல்லலாம், உங்களுடைய எண்ணங்கள் 1000 சொல்லலாம், உங்களுடைய பாரம்பரியம் 1000 சொல்லலாம். அதை விட்டுட்டு நான் சொல்வது தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தையோடு இசைந்தால் அதான் கர்த்தரோடு இசைகிறது. கர்த்தரும் உடைய வார்த்தையும் ஒன்று. அந்த வார்த்தையோடு சேர்ந்தால் ஒரே ஆவியா இருக்கிறான். ஒன்னாயிட்டீங்க, இணைந்துட்டீங்க, வெற்றியோடு இணைந்து விட்டீர்கள், சுகத்தோடு இணைந்து விட்டீர்கள், மகிழ்ச்சியோடு இணைந்து விட்டீர்கள், செல்வத்தோடு இணைந்து விட்டீர்கள். என்ன குழப்பம் வந்தாலும் நோ, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு குழப்பம் இல்லை, சந்தோஷம். காரணம் நீங்கள் ஊழியக்காரர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாடுல சொன்னேன், பழைய ஏற்பாட்டு ஊழியம் வேற, புதிய ஏற்பாட்டு ஊழியம் வேற. பழைய ஏற்பாட்டு ஊழியம் லேவி கோத்திரத்து முறையின் ஊழியம், புதிய ஏற்பாட்டு ஊழியம் மெல்கிசேதேக், அதாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் வந்த ஊழியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்களே. வாசிப்போம். ரோமர் 12:3, தன்னை குறித்து எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்து விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். இந்த எண்ணம் ரொம்ப முக்கியங்க. தெளிஞ்ச எண்ணம். என்ன தெளிஞ்ச? வேற வசனம் என்ன சொல்லுது? அதுக்கு மிஞ்சி எண்ணக்கூடாது, குறைவாக எண்ணக்கூடாது. வேதவசனம் என்ன சொல்லுது? நான் நீதிமான், கர்த்தாவே ஸ்தோத்திரம், நான் நீதிமான். நீ பரிசுத்தவான், கர்த்தாவே ஸ்தோத்திரம், பரிசுத்தமான். கரதிரை பிழை ஏதும் இல்லாத உமக்கு ஒப்பு கொடுத்தார், ஆமையை ஒப்பு கொடுத்துட்டு அப்படின்னா கரதிரை எல்லாத்தையும் 2000 வருஷம் தீர்த்துட்டு அதுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய தழும்புகளா சுகமானேன்னு சொல்லி இருக்குது, ஆனா போய் வியாதி இருக்குது இல்ல, நான் தழும்புகளா சுகமானே. வசனம் என்ன சொல்லுதோ அதோட அதான் தெளிந்த எண்ணம். அப்போ அந்த எண்ணம் தான் பிரச்சனை. அப்போ எனக்கு உடம்புல அறிகுறி இருக்குது, ஆனா நான் காணப்படுகிறவளை அல்ல, என் உடம்புல காணப்படுற வியாதி அல்ல, இன்றைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனத்தை அல்ல. அல்பாவும் அவர் தான், உமேக்காவும் அவர் தான், விசுவாசத்தை தோக்கிறவர் தான், முடிக்கிறவர் தான், ஆதியும் அவர் தான், அந்தமும் அவர் தான். இடையில சில குழப்பம் இருக்கலாம், இடையில சில பிரச்சனை வருங்க. அல்பாவே அவர் தான், உங்கள் நற்கிரியை தொடங்கினவர், கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் முறையை நடத்துவார். என் வாழ்க்கை சில பிரச்சனை இருக்கலாம், இதை வச்சுட்டு ஆண்டவர் மறந்துட்டாரு, என்ன கைவிட்டாருன்னு சொல்றது இல்லை. ஆகையினாலே ஒருவேளை எனக்கு பலகீனம் இருக்கலாம், ஒருவேளை வியாதி இருக்கலாம், இல்ல நான் அவருடைய தழும்புல சுகமானேன், அதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். ஆகையினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வியாதியோடு எதிர்க்கிறேன். அரசாங்க ஆஸ்பத்திரி கூட மருந்து, பல விதமான மருந்துகளை கண்டுபிடித்து எப்படியாவது வியாதி இல்லாம நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்று பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம நோய் மூலம் நம்மளை பரிசுத்தப்படுத்துறார், நோய் மூலம் நம்ம சுத்தமாக்குறார் கிடையாது. அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் தேவனோடு சேர்ந்து நம்முடைய சத்துருவை எதிர்க்க வேண்டும். நோய் ஒரு சத்துருவாக இருக்கிறார், தரித்திரம் ஒரு சத்துருவாக இருக்கிறது. நாம் முன்னேற வேண்டும், புதிய திட்டங்களை கண்டுபிடிக்க வேண்டும். அதான் நீதிமொழியில் வாசிக்கிறோம், சோம்பேறியே எறும்பு பாரு, அதுக்கு தலைவனும் இல்லை பிரபுவும் இல்லை, என்ன பண்ணுது? கோடை காலத்தை சம்பாதிக்குது, அறுப்பு காலத்தை சேர்த்து வைக்குது. ஐயோ அது கோடை காலம், வேலையே இல்லை, நான் படிச்ச படிப்புக்கு வேலை கிடையாது, எனக்கு ஒரு திறமை கிடையாது, நான் எங்க போறதுங்க, என் படிச்ச படிப்புக்கு வேலையே கிடைக்கலங்க, அப்படியே வீட்டில் உட்கார்றது இல்லை. சோம்பேறியே எறும்பு பாய், அது தலைவனும் இல்லை, உபதேசியாரும் இல்லை, பிரசங்கியாரும் இல்லை, யாருமே கிடையாது. அது என்ன பண்ணுது? அங்கிட்ட ஓடுது 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 ஓடுது, ஒன்றும் கிடைக்கல, அது பாட்டு மூலம் ஓடிக்கிட்டே இருக்குது. அது எங்கேயாவது ஒரு புத்துல உட்காந்து அப்படியே தூங்குறது இல்லை. இது கோடை காலம், ஏன் வேஸ்டா ஓடணும், அப்படி தூங்கல, ஓடுது ஓடுது ஓடுது, கண்டுபிடி எப்படியாவது கண்டுபிடிச்சு ஏதாவது பிடிச்சி தூக்கிட்டு வருது. அப்போ அதே சமயத்தில் அறுப்பு காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா எறும்பும் மார்ச் பண்ணி ஒன்னொன்னா தூக்கி அது இருக்கிறத சம்பாதிக்குது, சேர்த்து வைக்குது. தேவனுடைய பிள்ளையே, ஆகையினாலே கர்த்தர் சொல்றாரு, அது என்ன பாரு, அது தலைவனும் இல்லை, பிரசங்கியாரும் இல்லை, அதுக்கு ஞானி ஒன்றும் கிடையாது. ஆனா கோடை காலத்துல சம்பாதிக்குது, அறுப்பு காலம் நிறைய கிடைக்கிற காலத்துல சேர்த்து வைக்குது. நிறைய கிடைச்சு நம்ம சாப்பிட்டுடுவாங்க. பரவாயில்ல, நாளைய பத்தி நமக்கு கவலை கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைங்க, கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். நல்ல மனுஷன் தன் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறான். எத்தனை வாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்படியானா சொல்லுங்க, சம்பாதி சேர்த்து வை. இதெல்லாம் வேத வசனத்தில் நல்ல காரியங்கள் எடுத்துக்கொள்ளணுங்க. சம்பாதி சேர்த்து வை. நான் சம்பாதிப்பேன், என் சந்ததிக்கு நான் சேர்த்து வைப்பேன். தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்காதவன் அவிசுவாசியோட கெட்டவன், விசுவாசத்தை மறுதலிச்சவன். அதனால என் குடும்பத்துக்காக நான் சம்பாதிப்பேன், சேர்த்து வைப்பேன். நான் சம்பாதிப்பேன், நான் சேர்த்து வைப்பேன். சொல்லுங்க, சம்பாதி சேர்த்து வை. என்ன பார்த்து சொல்லுங்க, நீ சம்பாதி, நீ கொஞ்சம் சேர்த்து வை, அப்புறம் கொஞ்சம் ஊழியம் பண்ணு. ஹல்லேலூயா. நீங்க என்ன பார்த்து டிவியில பார்த்து சொல்லுங்க, பிரதர் நீ சம்பாதி, கொஞ்சம் பிள்ளைகளுக்காக சந்ததிக்காக சேர்த்து வை, பின்ன ஊழியத்தை பண்ணு. ஹல்லேலூயா. நீ முக்கியம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறேன், நீங்கள் ஊழியக்காரர்கள். சரி பாருங்க, என்ன சொல்றாரு பார்ப்போம். கர்த்தர் நம்மை எழுப்புவார், நம்மை வல்லமை எழுப்பி சொல்லிட்டு
ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் தெளிந்த எண்ணமுள்ளவராக இருக்க வேண்டும். 3ஆம் வசனம். 4ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? ஏனெனில் நமக்கு சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரு தொழில் இல்லாதது போல அநேகராகிய நாமும், நல்ல கவனிங்க, வேதத்தை படியுங்க. ரோமர் 12:5. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க. நாமுன்னா அப்போஸ்தலனாகிய பவுல், மற்ற ஊழியர்கள், வார்த்தையை கேட்கிற அப்புறம் நானும் நீங்களும், நாம் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டா நாம் எல்லாம் 2 சரீரம் கிடையாது, 2 இடத்துல கிடையாது. உங்களுக்கு ஒரு இடம், எனக்கு ஒரு இடம் இல்லை. நான் ஆண்டவருக்காக பிரதிஷ்டை பண்ணிட்டேன், ஏதோ தியாகம் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் கிடையாது. ஹல்லேலூயா. இல்லை, உங்களுக்கு மட்டமான இடம் கிடையாது. அநேகராகி நாமும் புதிய ஏற்பாட்டிலே ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் 2 டிஃபரெண்ட் இடம் கிடையாது, ஒரே இடம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சார், தரிசனத்தில் வெளிப்படுத்தல அந்த கருப்பு குதிரை, சிவப்பு குதிரை, வெள்ளை குதிரை வச்சுட்டு ஆண்டு குதிரையில் வருவார், அது தரிசனத்தை வச்சுட்டு சொல்லக்கூடாது. அப்படி பார்த்தேன், எப்படி பார்த்தேன். அதுக்கு இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தில் இருந்து கொண்டு பார்க்கின்ற பொழுது என்ன சொல்கிறார் பாருங்க. அநேகராகி நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாக இருக்கிறோம். ஒரு ஊழியக்காரர் சொல்றார், பவுல் சொல்லுகிறார், இப்ப நம்ம 2 பேரும் ஒரு சரீரம் தான், நானும் நீனும் வித்தியாசம் கிடையாது, ஒரு தகப்பனுடைய பிள்ளை, நானும் ஊழியக்காரன், நீயும் ஊழியக்காரன், நானும் சரீரத்தோட அவயம், நீயும் சரீரத்தில் அவயம். ஆனா பழைய ஏற்பாடு அப்படியா, எங்களுக்கு உங்களுக்கு 2000 மடங்கு வித்தியாசம். நாங்கள் ஊழியர்கள், நீங்கள் விசுவாசிகள், நாங்கள் கிருபாசனத்திலே போகக்கூடியவர்கள், நீங்கள் கிட்டே வரக்கூடாதவர்கள், நாங்கள் தான் கிருபாசனத்தில் போக முடியும், அப்படி வந்தால் நீங்கள் சாக வேண்டும், நாங்கள் தான் போக வேண்டும். இதுதான் பழைய ஏற்பாட்டு ஊழியம். அதைத்தான் இயேசு ஒழிச்சிட்டார், அதை உருவழிந்து போட்டார், அதை திரட்சியில கிழிஞ்சு போச்சு. இப்போ நாம தேவனுடைய பிள்ளையாக்கி, தேவன் நீதிமானாக்கி, ஊழியக்காரராக்கி, இப்போ பிரிவினைகள் வித்தியாசத்தை எல்லாம் மாற்றி, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லா வித்தியாசத்தையும் மாற்றி ஒரே சரீரமாக்கி, நீ எப்பமெல்லாம் உனக்கு கிருபாசனம் வேணுமோ, எப்பமெல்லாம் தயவு வேணுமோ, எப்பெல்லாம் இறக்க வேணுமோ, அப்பமெல்லாம் தைரியமாய் கிருபாசனம். காரணம் நீங்கள் ஊழியக்காரர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ஒரு சரீரத்தில் ஒரு அவயவங்கள், 2 சரீரம் இல்லை. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நம்புறீங்களா? இந்த வார்த்தையை ஒத்துக்கொள்றீங்களா? சந்தேகம்னா என்னோட கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திறந்த மனதோடு கேளுங்க. நாங்கள் யாரையும் குற்றப்படுறது இல்லை. ஏன்னா முதல்ல நான் அப்படியே நினைச்சேன், மற்றவங்களை மட்டம் தட்டிக்கிட்டு நான் தான் ஊழியக்காரன், எனக்கு தான் வெளியே கிருபை இருக்குது, ஏன்னா கை வச்சோன்னு உடனே எல்லாரும் சோகமாயிடும். எத்தனை பேர் வந்துக்கிறாங்க, தூக்கிட்டு வருவாங்க, ஆட்டோவில் போட்டு போகும்போது சுகமாகி போவாங்க. அப்படி இருக்கும்போது எனக்குள்ள ஒரு தலக்கணம் வந்துருச்சு. ஓ, நான் வரம் பெற்றவன். அப்போதான் கர்த்தர் ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணு, எனக்கு பிரகாசம் மனக்கண்கள் தாரும், வஞ்சகம் சூது கபடி என் வாழ்க்கையில் வராதபடி தெளிந்த புத்தியை தாருன்னு ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் ஒரு லைட் அடிச்சது. வேத வசனத்தை கற்றுக் கொடுத்தார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நீ பெருமைக்கு இடம் கொடுக்கூடாது. பெருமை உள்ளவனை எதிர்த்து நிற்கிறார். உன் அறியாமைக்காக கர்த்தருக்கு நான் மனஸ்தாபப்பட்டு, கர்த்தாவே இனி அப்படி சொல்வதில்லை, ஏனென்றால் நான் கிறிஸ்து ஒரு சரீரம், ஒரு என்னுடைய தகுதியை குறிச்சோ, என்னுடைய ஜெபத்தை குறிச்சோ, என்னுடைய பிரதிஷ்டை குறிச்சோ, என்னுடைய தியாகத்தை குறிச்சோ, என்னுடைய உபவாசத்தை குறிச்சோ நான் மேன்மை பாராட்டுறதில்லை. மேன்மை பாராட்டுகிறவன் இயேசு குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். இயேசுவின் சிலுவை மரணத்தினாலே, கல்வாரி சிலுவையிலே அவர் பண்ணினபடினாலே பிதா தேவன் பாராட்டின இரக்கத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. மேன்மை பாராட்டுகிறவன் கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன். மேன்மை பாராட்டுகிறவன் பவுலை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. மேன்மை பாராட்டுகிறவன் பேதுரு குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. மேன்மை பாராட்டுகிறவன் அப்போலோவை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அவர் செய்த தியாகத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அப்படியால் நீங்கள் ஊழியக்காரர்கள் என்ன சொல்கிறார்? ஒரு சரீரம் என்று சொல்கிறார். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே 12:6 நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவராக இருக்கபடினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன், நல்ல கவனிங்க, இந்த தீர்க்க தரிசனம் சொல்லி அநேக குடும்பங்கள் பாழா போச்சு. சில கண்ணை மூடி ஜெபம் பண்ண, பிரதர் உங்க வீட்டில் கண்ணை மூடி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கண்ணை மூணா பேய் தான், கண்ணை மூணா பேயத்தான் சிலர் பார்த்தோம். ஒரு காலத்தில் எப்படித்தான் இருந்துச்சு, ஒரு கருப்பா தெரியுது, கண்ணு மூணா கருப்பா தான் தெரியும். அருமையானவர்கள், இதை சொன்னதுனால எத்தனை குடும்பம் பாழாச்சு தெரியுமா? கண்ணை மூடனா கருப்பா தெரியக்கூடாது, கண்ணை மூணா ஆண்டவர் இருக்கிறார், உன் ஆண்டவர் நூறு இருக்கிறார், வசனம் அப்படி சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க என்ன சொல்ல பாருங்க, தீர்க்க தரிசனம் எத்தனையோ குடும்பங்களை பாழாக்கிடுச்சு. விரும்பினீங்கன்னா பல அந்த தீர்க்க தரிசனத்தை குறித்த இந்த செய்திகளை அந்த இடத்துல கேளுங்க. எந்த அளவுக்கு சமுதாயம் பாதிக்கப்பட்டது, எந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு சமுதாயம் சீரழிந்தது, அதெல்லாம் நாம் அந்த செய்தியிலே சொல்லியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, இப்போ நாம வந்தது நீங்கள் ஊழியக்காரர்கள், அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்மில் ரோமர் 12:6 நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதா சொல்ல கடவன். அதாவது ஆவியான சொல்லல, நாம தான் சொல்லணும். சொல்ல கடவன், ஆண்டவர் சொல்வாராக, ஆவியான சொல்வாராக, அப்படி இல்லை, சொல்ல கடவன். அப்ப தீர்க்க தரிசனம் சொல்றவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன்.
நான் தீர்க்க தரிசனம் சொன்னால் அவனுக்கு விசுவாசம் வருதா இல்ல பயம் வருதா? நான் கண்ணு முடி ஜெபம் பண்ணி ஒரு பாம்பு உங்க வீட்டை நெளிஞ்சு போறதை பார்த்தேன் அப்படின்னா விசுவாசம் இல்ல, அன்னையோட விசுவாசம் போச்சு. அன்னையிலிருந்து கடவுளுடைய வார்த்தை சிந்திக்கிறத விட்டு பாம்பை பத்தியே சிந்திச்சுட்டு இருப்பான். அது அல்ல தீர்க்க தரிசனம். நான் என்ன சொல்லணும்? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடல் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய்? உன் தேவன் உன் தகப்பனாக இருக்கிறார், அவர் உன்னை பாதுகாக்கிறவர். அவர் உன்னை பாதுகாக்கிறது தேவனுடைய கடமை, உன்னை பராமரிப்பது தேவனுடைய கடமை. தேவனுடைய பிள்ளை, நீ கலங்காதே, என்றால் நீ அவருடைய பிள்ளை, அவர் உன் தகப்பன், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இதுதான் தீர்க்க தரிசனம். இருக்கிறீங்களா? அதை விட்டுட்டு உங்களுடைய பாம்பை பார்த்தேன், ஒரு பல்லிய பார்த்தேன், ஒரு புராணம் பார்த்தேன், ஒரு சர்ப்பத்தை பார்த்தேன்னா அவன் விசுவாசமும் போச்சு, அவன் வாழ்க்கையே போச்சு. அவன் நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அதை ஊழியக்காரங்க எல்லாம் கத்துக்கிட்டா நல்லா ஊழியம் செய்யலாம். நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் எப்படி பண்ணணுமா? இவன் தான் சொல்லணுமா? ஆகியான சொல்லல, விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஒரு மனிதன் விசுவாசத்தை கட்டி எழுப்பக்கூடிய விதத்திலே சொல்ல கடவன். ஒரு மனிதனுக்கு பக்தி விருத்தி உண்டாகிற விதத்திலே சொல்ல கடவன். ஒரு மனிதனுக்கு நல்வாழ்வு வரக்கூடிய விதத்திலே சொல்ல கடவன். அவன் 1000 குறைகள் இருந்தாலும் கர்த்தர் குறைகளை பார்க்கிறதல்ல. எந்த மனிதனையும் நன்றி கெட்டவர்களுக்கு துரோகிக்கு நன்மை செய்கிறவர், எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி உன் வாழ்க்கையில் குறையை பார்க்காதே, உன்னை பிரகாசிப்பார் என்று தைரியம் விசுவாசம் ஊட்டக்கூடிய விதத்திலே இவன் தான் சொல்லணுமா? ஆண்டவங்க சொல்றதே கிடையாது. விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஒவ்வொருக்கும் ஒரு ஊழியம் இருக்குங்க. தீர்க்க சொல்றது ஊழியம். ஹல்லேலூயா. தகவல சொல்ல கடவனும். அது மாத்திரமல்ல, ஊழியம் செய்கிறவன் ஊழியத்தில் இருக்கணும், போதிக்கிறவன் போதிக்கிறதுல இருக்கணும். நான் போதிச்சுட்டு இருக்கிறேன், அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதுலையும் தரிச்சு இருக்கணும். அப்போ உங்களுக்கும் ஊழியம். முதலாளியானவன் சிலருக்கு முதலாளியா உழைச்சி காசு கொடுக்குற ஊழியமா இருக்கும். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை எல்லாம் பகிர்ந்து கொடுக்கணும். அப்போ எல்லாருமே கிறிஸ்துவ சரீரத்தில் அவயவங்கள் தான். இவருக்கு யாருக்கு ஒரு இடம், கைக்கு ஒரு இடம், காலுக்கு ஒரு இடம், மூக்குக்கு ஒரு இடம், நாக்குக்கு ஒரு இடம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு இடம். ஒரு சரீரத்தில் அவயவங்கள், ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. கிறிஸ்து இயேசு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் நீதிமான்கள், அவர்கள் பரிசுத்தவான்கள், அவர்கள் குற்றமற்றவர்கள், அவர்கள் கரையற்றவர்கள், அவர்கள் பிழையற்றவர்கள், அவர்கள் கல்வாரத்தால் கழுவப்பட்டவர்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, அவர்கள் தேவனுடைய ஊழியர்களே. அதான் ஆபிரகாம் பத்தி சொன்னார், ஆபிரகாம் என்னுடைய ஊழியக்காரன். இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்னார், அவர்கள் என்னுடைய ஊழியக்காரர்கள். ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களே. ஊழியக்காரன் சொல்லிட்டு நான் உங்களை விட என்னை மேன்மையாக எண்ணுவதில்லை. ஊழியக்காரன் என்றால் உங்களுக்கு வேலைக்காரன். இந்த வார்த்தையை அறிவிக்கிறோம். உங்களுக்கு நல்வாழ்வு இயேசுவினால் உண்டு என்று அறிவிக்கிறோம். உங்களுக்கு விருத்தி இயேசுவினால் உண்டு என்று அறிவிக்கிறோம். இயேசுவை விசுவாசித்தால் ஆவிக்குரிய விதத்திலேயும் பூமிக்குரிய விதத்திலேயும் பொருளாதார விதத்திலேயும் அவர் உங்களை பிரகாசிப்பார் என்று அந்த நற்செய்தியை சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் ஊழியக்காரன். தேவன் என் மேல் இருக்கிறார். சொல்லுங்க. என்னோடு இருக்கிறார், எனக்குள் வாழ்கிறார். ஜெபிக்கலாமா? பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை இருக்கிற மக்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, ஆவியானவர் நீர் கண்களை திறப்பீராக. இந்த வசனத்தை ஆண்டவரே, ஹல்லேலூயா ஆண்டவரே, அவர்கள் எந்த விதமான வஞ்சகம் சூது கபடி இல்லாதபடி திறந்த மனதோடு திறந்த நிலையோடு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து தான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான் என்று சொல்லி இனி எத்தனையோ மக்கள் அழிந்து வரும் மக்களை கிறிஸ்து பக்கம் கொண்டு வருவார்களாக. இருளுக்கு ஜனங்களை வெளிச்சத்து கொண்டு வருவார்களாக. நான் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டவன், தேவனாலே அழைக்கப்பட்டவன், ஆரோனை போல அல்ல, அதை விட விசேஷமானவராக பிதாவாய் தேவனால் முன்னறியப்பட்டு முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு அந்த இரத்தத்தால் கழுவப்பட்டு மகாபர ஸ்தலத்திலே மற்றவர்களுக்காக, என் குடும்ப தேவைக்காக, என்னுடைய தேவைக்காக, என்னை சுற்றி இருக்கிற மக்கள் தேவைகளுக்காக கிருபாசனத்திலே தைரியமாய் வந்து ஆசீர்வாதத்தை நான் வாங்கி நான் அனுபவிப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு வாங்கி கொடுக்கிறவராக ஒரு ஊழியக்காரனாக நீ என்னை மாற்றி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் என்னை பங்காளி ஆக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஆண்டவரே, இவர்களை ஆக்கி இருக்கிறீர். இவர்கள் அப்படி எண்ணுவார்களாக, அந்த விதத்தில் ஜெபிப்பார்களாக. இவருடைய வாழ்க்கையில் நல்வாழ்வு சுகவாழ்வு பெருகட்டும் ஆண்டவரே. உன் சுகவாழ்வு துளிர்க்கும் என்று சொன்னீரே. உடைய வார்த்தை வருகின்ற பொழுது சுகவாழ்வு துளிர்ப்பதாக, எல்லா நன்மைகளும் உண்டாவதாக, எல்லா விருத்திகளும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே ஆவியானவரே, இந்த காரியங்களை நீர் புரிய வைப்பீராக. ஒரு நாளும் ஒருபோதும் என்னை குறித்து மேலே பாராட்டாதபடி தேவனே, நீ செய்த தியாகத்தை குறித்து, கல்வாரியை குறித்து, பிதாவே உம்மை குறித்து இவர்கள் மேன்மை பாராட்டுவார்களாக. ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் ஊழியக்காரர்கள். நாளை சந்திப்போமா?